இந்த வீடியோவில் நாம் வாழைப்பூ கட்லெட் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூ கட்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, அவித்த உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய். ஃபஸ்ட்டில் கேஸை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதும் ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வைக்கணும். வானல் சூடான பிறகு எண்ணெயை தேவையான அளவுக்கு விடணும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கணும். நம்ம வாழைப்பூ கட்லெட் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அதெல்லாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் பச்சை மிளகாவை போட்டு வதக்கணும். பச்சை மிளகா லேசாக வதங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இந்த வாழைப்பூ கட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததும் கரம் மசாலா பொடி தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். மிளகாய் தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து வாழைப்பூவை சேர்க்கணும். வாழைப்பூ போட்டதும் நல்லா வதக்கணும். வாழைப்பூ வதங்கினதும் உருளைக்கிழங்கை சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். உருளைக்கிழங்கு வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடலை மாவை போட்டு கைவிடாத கிண்டி எடுக்கணும். கடலை மாவு போட்டதும் கைவிடாத கிண்டணும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கடலை மாவு வாழைப்பூ உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கட்லெட்டு செய்கிறச்ச உதிர்ந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறது. இன்னொன்று கிரிப்னஸ் தரும், இன்னொன்று கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சதும் கரண்டியால் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். இந்த கலவை ஆறின பிறகு நம்மளுக்கு என்ன வித ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்புக்கு கட்லெட் பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணணும். கேஸை ஆன் பண்ணதும் வானல் எடுத்து அடுப்பில் வைக்கணும். வானல் சூடானதும் தேவைக்கேற்ப எண்ணெயை வானலில் விடணும். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் பீசஸை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த வாழைப்பூவை பார்த்திங்கன்னா பொதுவாக சின்ன பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கட்லெட்டாக செஞ்சு கொடுத்தாச்சுன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரல விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ கட்லெட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கும் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக கொடுக்குறச்ச சட்னியோ சாஸோ வச்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.